ரவுண்ட் இந்த டோர்னமெண்ட் நடக்கிற 3வது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் தென்னங்குடி விசஸ் மனையடிப்பட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சாம் மற்றும் ராஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட மனோஜ். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் தெளிவாக ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு போட்டிருக்காங்க. ஃபீல்டர் வெங்கட் நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க தென்னங்குடி. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேனா ஸ்ரீகாந்த். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு எடுத்துருந்தாரு. நம்ம சொல்லியிருக்கோம். செகண்ட் ஒன் ரீபால் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாரு. தெளிவான இடத்துல கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி பால் ஒவ்வொரு பாலும் ஒரு பால் லெக் கட்டுரு ஒரு பால் ஆஃப் கட்டுருன்னு சூப்பராக போட்டுருக்காரு பவுலர் இது வரைக்கும். இந்த முறை லெக் கட்டர் போட்டிருக்காரு. பேக் டு பேக் தட் பால். ஃபோர்த் ஒன் ஒரு லெக் கட்டர் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் ஒரு மாதிரி மைண்ட் செட்டை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிருக்காரு ஒவ்வொரு பாலையுமே. நெக்ஸ்ட் ஒன் தட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு லெக் கட்டர் போட்டிருக்காரு. டாட் பாலோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை முடிச்சிருக்காரு. செகண்ட் ஓவர் போட ஆல்ரவுண்டர் விக்கி. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ராம். ரன் எதுவும் ஓடலை. இந்த ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தென்னங்குடி. செகண்ட் ஒன் குயிக்கான டெலிவரி இந்த முறை. அனதர் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு தமிழ். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் சிற்பி. அந்த ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. கவர்ஸ் தலைக்கு மேலே போயிருக்கு. ஆனால் பவுண்ட்ரி போகுதா அப்படின்னு தெரில. ஃபீல்டை வெட்டி போய் நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட்டுக்கு போயிருக்காரு. அந்த மரத்தில் குத்தி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரெடியாக தான் இருந்தார். பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஓடியே 3 ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து 2வது ஓவரும் சிக்கனமாக போட்டிருக்காரு விக்கி. 2 ஓவர் 6 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் தென்னங்குடி அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காங்க மேட்சஸை. தேர்ட் ஓவர் போட கடுக்கா காடு கார்த்தி. ஃபர்ஸ்ட் பாலை குத்தி ஒரு லெக் கட்டர் மாதிரி போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் பேக் டு பேக் 2 பால்ல 2 லெக் கட்டர் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு கார்த்தி அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் ஒன் அனதர் ஒன் லெக் கட்டர் போட்டிருக்காரு. 3 பாலும் ஒரே மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு கார்த்தி. ஹார்டிக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறுமுகம். 1 பால் ஒரு டாட் பால். அதில் 5 பால்ல 2 எதுவும் விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு கார்த்தி. அவரோட லாஸ்ட் ஒன் மோர் அனதர் ஒன் டாட் பாலோட மெய்டன் ஓவர் வித்தின் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. 3வது சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரம் தென்னங்குடி. ஃபோர்த் ஓவர் போட மனோஜ். ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கு திரும்பினாரு. ஆனாலும் தெளிவாக ஒரு ஸ்லோயர் வேரியேஷனாக போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் நிறைய ஆஃப் கட்டராக போட்டார். அங்கே ஃபீல்டர் விக்கி ஒரு ரன் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு க்ளோஸாக தான் வந்திருக்கு. அம்பேர் ஒயிட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சைடு டு சைடு அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் கார்த்தி நல்லா ஸ்டாப் நல்ல த்ரூ இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ். ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து இந்த ஓவர்லையும் இதுவரையும் சிக்கனமாக போட்டுக்கிறாரு வித்தவுட் பவுண்ட்ரிஸில். நெக்ஸ்ட் ஒன் அதில் பட்டு உடம்புல பட்டு வந்திருக்கு. இந்த பால் வரேன். இந்த டாட் பாலோட அடுத்த ஓவரையும் சிக்கனமாக முடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. அனதர் ஒன் சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் தென்னங்குடி டீமில் இருந்து. ஃபிஃப்த் ஓவர் போட தமிழ். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இன்பட் மிஸ் பண்ணியிருக்காங்க கேட்சை. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கு போனார். இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு தமிழ். நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தமிழ். பேட்டிங் சூப்பராக ஆடுவார் எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தாலும். ஆனால் இங்கே பவுலிங்கில் வேறு லெவலில் ஒரு டாமினேட் பண்ணிக்கிருக்காரு. 3 பாலில் சிக்கனமாக போட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஆனாலும் தெளிவாக அங்கே ஃபீல்டர் நிற்கிறாரு வல்லத்ராக்கோட்டை கார்த்தி. இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் போட்டிருக்காரு. கட்டரும் சூப்பராக போடுறாரு தமிழ். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு.
எஸ், இந்த மேட்சஸ்ல வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் பேட்ல இருந்து வந்திருக்கு. 5 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட வெங்கட், இந்த டீமோட கேப்டன். ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு. ஸ்ட்ரைக்கர் நோ சொல்லிட்டாரு. வெங்கட் தன்னோட ஓவரை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. உடம்புல தான் பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அதில் சின்ன நிற்க இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அம்பேர் கையை தூக்கியிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். கை உடம்புல தான் போட்டிருக்கு. குயிக்காக ரன்னுக்கான ட்ரை. அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் எகைன் உடம்புல தான் பட்டிருக்கு. முதல் 5 ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரை இதுவரைக்கும் சிக்கனமாக போட்டுக்கிருக்காரு வெங்கட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஆறுமுகம் நல்ல ஸ்டாப். அந்த பால் 1 ரன். இந்த ஓவரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 6 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க மனையடிப்பட்டி. 24 ரன் டார்கெட் அப்படின்ற மேலே அப்படியும் பேட்ஸ்மேனா ராஜ்கமல் மற்றும் தமிழ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட ரெங்கராஜ். மனையடிப்பட்டி பெரிய அளவில் செட் பண்ணல. அங்கே இருக்க அந்த ஏரியா பிளேயர்ஸை மட்டும் வச்சு விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணியிருக்கு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு ராஜ்கமல். செகண்ட் ஒன் எகைன் இந்த முறை மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. இந்த முறை கேப்ல தான் போகுது. 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. 2 பால்லையே ஒரு 10 ரனை கொண்டு வந்திருக்காரு ராஜ்கமல். தேர்ட் ஒன் எகைன் இந்த முறை அடிச்சிருக்காரு. ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க. அந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் எகைன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 1 ஆர் 2 பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் தெளிவாக நின்று எடுத்திருக்காரு. அனதர் ஒன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்ல ஃபாஸ்டா போகுது. பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு. அனதர் ஒன் பவுண்டரி. ராஜ்கமல் பேட்ல இருந்து வர 3வது பவுண்டரி இந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு. அங்க ஃபீல்டர் அவரை கிளியர் பண்ணிருக்கு. இந்த 6ஓட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மேட்சை இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மேட்ச் டைப் பண்ணிட்டாங்க தென்னங்குடி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்ச் விக்கெட்ல பவுண்டரியோட இந்த மேட்சஸை முடிக்கிறாங்க. இந்த மேட்சஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்சில் வெற்றி பெற்று 2வது போல்ல முதல் அணியா 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெறாங்க தென்னங்குடி. ஆல்லக் ஃப்ரம் மனையடிப்பட்டி.